ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கேது தரும் தொழில்கள். இதன் தலைப்பு. நவகிரகங்களும் தனித்துவம் வாய்ந்தவை. இதில் அதீதமான வலு கொண்ட ஒரு பாவக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவானை சொல்லலாம். ராகுவும் கேதுவும் ஈக்குவலான வலிமை அப்படின்னாலும் மூல நூல்கள் எல்லாமே கேதுவை ஒரு படி மேலே போய் அவர்தான் ஞானக்காரகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கலியுகத்தில் கேதுவை விட ஒரு படி மேலே இருக்கிறவர் ராகு தான் அப்படிங்கிறது என்னுடைய அபிமானம், என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான். இந்த கேது எந்தெந்த மாதிரியான தொழில்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கேது தொழில் கொடுக்கணும்னா அவர் எங்கே இருக்கணும்? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியை கேது கிரகணம் பண்ணி இருந்தாலும், 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் கேது இருந்தாலும், 6ஆம் இடம் என்கின்ற உழைப்பு ஸ்தானத்தில் கேது இருந்தாலும், 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தாலும் கேது தர்ற தொழில்கள் ஒர்க் அவுட் ஆகும். திருப்பி ஒரு வாட்டி நான் அந்த விதியை சொல்கிறேன். உங்கள் ஜீவனாதிபதி, அதாவது தொழில்காரகனான 10ஆம் அதிபதியை கேது கிரகணம் பண்ணியிருந்தார்னா, இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10ஆம் அதிபதி யார்? குருவும் கேதுவும் எங்கே கூடியிருந்தாலும் சரி, 5 டிகிரிக்குள்ளே குருவோட கேது இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் அதிபதியை கேது பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேது தர்ற தொழில்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் கேதுவே போய் தனுசு மீனத்தில் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ, அல்லது 2ஆம் இடத்துல கடகத்தில் உட்காந்துட்டு இருந்தாலோ, அல்லது 6ஆம் இடமான விருச்சிகத்தில் உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த மிதுன லக்னக்காரருக்கு கேது தரும் தொழிலை செய்து அதில் ஜீவனம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் துலா லக்னம்னு வச்சுக்கலாம். துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? சந்திரன். இப்போ 10ல் கேது இருந்தாலும், 2ஆம் இடம் விருச்சிகத்தில் கேது இருந்தாலும், 6ஆம் இடம் மீனத்தில் கேது இருந்தாலும், சந்திரன் கேதுவோடு க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் நீங்கள் கேது தர்ற தொழில்களை எடுத்து செய்ய முடியும். புரிஞ்சிச்சிங்களா? இதில் சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறது இந்த 2, 6, 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எங்கே இருந்தாலுமே வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஜீவனாதிபதி சந்திரன் தான். நம்ம லக்னத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் 10ஆம் அதிபதினு ஒருத்தர் வருவார். அவர் கேதுவோட க்ளோஸாக, அதாவது கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கணும். இது முதல் பாயிண்ட்டு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கேது இந்த 2, 6, 10 தனித்து உட்கார்ந்துட்டுருக்கணும். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலையும் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார்னா அந்த தொழிலில் வெகு சிறப்பான அமைப்புகளை பெற முடியும். இதில் சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் 5வது நட்சத்திர பாதம் சென்டர் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ உதாரணமாக ஒரு விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்மம். இப்போ சிம்மத்துடைய 5வது நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது பூரம் 1. ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் கேது இருந்தார்னா எங்கே இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். சென்டர் பாயிண்டில் இருந்தார்னா சூப்பராக அந்த தொழிலில் வெற்றி பெறதுக்கான யோகங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் அடிஷனல் தகவலாக எடுத்துங்க. 2, 6, 10 கேது அமர்வதே கேது தரும் தொழில்களில் வெற்றி கொடுக்கும். 10ஆம் அதிபதியை கிரகணம் செய்திருப்பதும் கேது தர்ற தொழில்களில் வெற்றி கொடுக்கும். அவர் ஒரு வீட்டில், அதாவது 2, 6, 10வது வீட்டில் சென்டர் பாயிண்டில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா அந்த கேது தரும் தொழிலில் மாபெரும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கேது என்ன சார் தொழில் தருவார்? அவருக்கு ஒன்றும் பெரிய தொழில்கள்லாம் நிறையா இருக்காதுங்க. இவர் கிட்டத்தட்ட செவ்வாயின் குணத்தை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாயின் குணத்தை இவர் வெளிப்படுத்துகிற கிரகங்கிறனால மருத்துவ தொழில், மாற்று மருத்துவம் இவனுக்கு முதன்மையான தொழில்களில் வரும். அதே மாதிரி மருந்து கம்பெனிகள், மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது, மருத்துவமனைகளை நடத்துறது, மருத்துவமனை நிர்வாகம், மருந்து பொருட்களின் உபகரணங்கள், லேப் டெக்னீசியன்ஸு, அது சார்ந்த துறைகள், பேண்டேஜ் தொழில், மருந்து பொருட்கள், இந்த புண்ணுக்கு போடுற மருந்து, அந்த புண்ணை கட்டுற பேண்டேஜு, இந்த மாதிரியானது, கால்நடை மருத்துவம், இதுவும் அவருடைய தொழில்கள் வரும். மாற்று மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதிக், யுனானிங்கிற மாதிரி மாற்று மருத்துவம், இதெல்லாம் அவரோட தொழில்களில் வரும். அது போக பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த பூஜை பொருட்கள் விற்பனையகங்கள், வேத பாடசாலை நடத்துறது, ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறது, ஆன்மீக குருவாக இருக்கிறது, ஆன்மீகம் சார் தொழில்களில் ஈடுபடுறது, இதெல்லாமும் வரும். இது கேது 2, 6, 10 உட்காரும் போது எடுத்துக்கிறது. அதே நேரத்தில் 10ஆம் அதிபதியை கேது க்ளோஸாக பிடிச்சிருக்காரு, அவர் கிரகணம் பண்ணியிருக்காங்கிற போது அந்த கிரகம் என்னவோ அது சார்ந்த தொழில்களையும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி செய்ய முடியும்.
உதாரணமாக சூரியனை வந்து 10ஆம் அதிபதியாகி கேது க்ளோஸாக பிடிச்சிருக்காரு. அரசாங்கத்தில் உயர் பதவிகள், பொறுப்பு மிக்க பதவிகளை வகிக்கிறது, அதிகாரமுள்ள துறைகள், மின்சாரத்துறை, காவல்துறை, இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்துடலாம். சந்திரன் 10ஆம் இடத்து அதிபதியாகி அவர் கேதுவால் வந்து க்ளோஸாக பீடிக்கப்பட்டிருக்கார். அப்படிங்கிற போது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயத்துறை சார்ந்த தொழில்கள், பிரயாணம் சார்ந்த தொழில்கள்னு சந்திரனோடதையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். செவ்வாய் ஆஃப்கோர்ஸ் கேதுவை மாதிரியே செயல்படுறவங்கனால ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ், தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இதில் கேதுவுக்குன்ற தனித்துவமானது மருந்து தான். மருந்து பொருட்கள், மாந்திரீகம், பிளாக் மேஜிக்கு, ஆன்மீகம், இந்த 4 அவருடையது. புகைப்பட கலைத்துறையும் கேதுவோடையது. புண்ணுக்கான மருந்து, அழுகும் பொருட்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுறது, இதெல்லாம் கேதுவனுடையது. ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இந்த யோகா மாஸ்டரு, வர்மக்கலை சம்மந்தப்பட்டது, மாற்று மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, இது மாதிரியானது, தொடு சிகிச்சை, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாமே கேதுவனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. ஆன்மீகம் சார் குருமார்களை உருவாக்குறதும் அதே கேது. இப்போ குருவோட கேது க்ளோஸாக சேர்ந்து அவர் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வராருங்கிற போது இது மீன லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் வரும். குருவோட கேது ஆன்மீக குருமார்களாக உருவாகிறது, ஆன்மீகத்தையே சொல்லி கொடுக்கறது, ஜோதிட தொழிலில் புலமை பெறுது. புதனோடு கேது சேர்ந்தாலும் ஜோதிடம் வரும், குருவோடு கேது சேர்ந்தாலும் ஜோதிடம். ஜோதிடம் அது சார்ந்த தொழில்கள்லேயே புகழ் பெறுறது, ஜோதிட வகுப்புகள் நடத்துறது, அதன் மூலம் வந்து வலுவடைகிறதுங்கிற மாதிரி இருக்கும். சுக்கரனோட கேது ரொம்ப க்ளோஸாக சேரும்போது ஆன்மீகம், ஜவுளி தொழில், இந்த கலைப்பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பனையகங்கள், கைவினை பொருட்கள் விற்பனையகங்கள், இதெல்லாமே நடத்துறதுங்கிறது வரும். இந்த ஏஜென்சி எடுத்து நடத்துறது, கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சி, வந்து இந்த காதி கிராஃப்ட் ஏஜென்சி, இது மாதிரியான விஷயங்களில் வேலை பார்க்குறது, அதெல்லாம் கூட வரும். இதில் வேலையும் வரும், சுயதொழிலாகவும் வரும். ரெண்டையும் நம்ம கலந்து இப்போ 6ஆம் இடத்தோடு கேது 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்காருங்கிற போது வேலையாகவும் அதை எடுத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஸோ செவ்வாய், சூரியன், சந்திரன், புதன் மற்றும் குரு ரெண்டுமே சொல்லியாச்சு. சுக்கிரனுக்கும் வந்தாச்சு. சனியோடு கேது அடிமை ஜீவன தொழில்கள், பெட்ரோல் பங்க் ஏஜென்சி, பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அழுகும் பொருட்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியது, இரும்பு, வெல்டிங்கு, மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடியது, இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய தொழில்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வயசு, கான்ட்ராக்டுக்கு வேலை பிடிச்சி அதை வந்து ஆளுகளை அனுப்பிச்சு அந்த வேலையை எடுத்துக்கிறது, குப்பை அள்ளுற கான்ட்ராக்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை நிர்வகிக்கிற கான்ட்ராக்டு, செக்யூரிட்டி சர்வீசஸ் மாதிரியானது, இதெல்லாமே சனி கேது காம்பினேஷனில் வரக்கூடிய தொழில்கள். ராகுவும் கேதுவும் சேர முடியாது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கேது தர தொழில்களில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. கேது சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சென்டர் பாயிண்டில் உட்காந்தான்னா இது ஒரு அருமையான அமைப்புகளாக இருக்கும். அதற்கு அடுத்தபடி உங்கள் 10ஆம் அதிபதியை கிரகணப்படுத்தி தன்னுடன் இணைத்து கொண்டு அவர் எங்கிருந்தாலும் ஜாதகத்தில் கேது தர தொழில்களில் வெற்றி பெற முடியும். அதே இதில் சென்டர் பாயிண்டில் இருந்தான்னா மாபெரும் வெற்றிகள் இந்த சார்ந்த துறை தொழில்களில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அவர் யாரோட சேர்றாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழில்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்பை கொடுக்குங்கிறத கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.